Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து மறந்து போன ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ அப்பெல்லாமே நம்ம அம்மாவோட காலத்திலலாம் இது வந்து அதிகமாக இந்த ரெசிபி செய்வாங்க. அதாவது அப்படின்னாக்கா சாதம் மீந்து போன அந்த பழைய சாதத்தை யூஸ் பண்ணி இந்த அப்பம் ரெசிபி செய்வாங்க. இப்போலாமே அது வந்து நிறைய பேர் வந்து செய்யதே இல்லை, நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. இப்போ வந்து தண்ணி ஊற்றின அந்த பழைய சாதம், அதாவது நேற்று சாதத்தில் தண்ணி ஊற்றி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த மாதிரி அரைக்காப்படி சொல்லுவாங்க இல்லையா, சின்ன சுண்டு. ஸோ அதால் நான் வந்து 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த ரைஸ் 2 கப்புக்கு அந்த சுண்டாலே ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த காப்பிடி சுண்டு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. அந்த டம்ளராலேயே 1/4 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு ஸோ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 4-5 மணி நேரம் இது எல்லாமே ஊறட்டும். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து அரைக்கலாம். இப்போ வந்து இது ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். ஸோ ரைஸில் தண்ணி ஊற்றி ஸோ அப்படியே அது இருக்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை அப்படியே மாற்றிட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். ஸோ எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடலாம். ஒன்றா சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம இதை இட்லி மாவு எப்படி புளிக்க வைப்போமோ ஸோ அதே மாதிரியே புளிக்க வைக்கணும். ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து சூப்பராக ஆப்பம் செய்யலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஸோ இந்த சாதத்தை வந்து நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு இந்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சாதம் தண்ணி ஊற்றின சாதம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சுடு சாதம் கூட ஆற வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 டம்ளர் அரிசினா இந்த மாதிரி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சாதம் இருந்தால் கூட போதுமானது. நம்ம வீட்டில் மீந்து போன இந்த சாதத்தை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ஸோ இந்த மாதிரி ஆப்பமாக ரெடி பண்ணி அவங்க கிட்ஸுக்கு எல்லாமே கொடுக்கலாம். சத்தே இல்லாத மேகி நூடுல்ஸ் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து சின்ன வயசில் சாப்பிட்டு வளர்ந்த இந்த ஆப்ப ரெசிபி எல்லாமே அவங்களுக்கு வந்து நம்ம இப்போலேருந்தே கொடுத்து பழக்கம் பண்ணோன்னா அவங்களும் வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நைட் ஃபுல்லாக இதை நான் புளிக்க வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி மாவு எப்படி புளிக்க வைப்போமோ ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நைட்டு நான் அரைச்சி வச்சேன். இப்போ மார்னிங் இதில் நம்ம ஆப்பம் ஊற்றலாம். இப்போ மார்னிங் அரைச்சி வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து நைட் இதில் ஆப்பம் சொல்லலாம். அந்த மாதிரி தான். இப்போ நல்லா புளிச்சிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆப்பச்சட்டியை வச்சு ஹீட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதில் வந்து 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தழுவி விட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக நமக்கு வந்து ஆப்பம் ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா ஓரம் எல்லாமே நல்லா செவந்து கிறிஸ்பியாக நடுவில் மட்டும் ஸ்பாஞ்ச் மாதிரி நமக்கு வெளியேறுன்னு ஆப்பம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஷூராக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இது மாதிரி ஆப்பம் அது எல்லாமே பழக்கிறதுனால ஸோ அவங்களும் வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட. எப்பயுமே நம்ம வந்து புளிக்க வச்சு நம்ம வந்து கொடுக்குற அந்த ஃபுட் வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே டைஜஸ்ட் ஆகும். ஸோ குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆப்பம் இட்லி அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறத நிறைய கொடுத்து பழகுங்க. ஸோ நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நூடுல்ஸும் மேகியும் பாஸ்தாவும் தெரிஞ்ச அளவுக்கு ஆப்பம் இடியாப்பம் தேங்காய் பால் ஸோ அந்த மாதிரி ரெசிபி எல்லாமே மறந்தே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெசிபி எல்லாமே விட்டுறாதீங்க. ஸோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஆப்பம் ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இன்னுமே என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.